குட் மார்னிங், வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோ நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு முடிஞ்ச சாரி ரீசெண்டா நடந்த எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இதுல இருந்து கேட்டிருக்காங்க, ஏன் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபர்ஜித் அவரோட டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல இருந்தா நான் எடுத்தேன். ஸோ இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஏன் வந்து இந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட இந்த வீடியோக்கான முக்கிய நோக்கம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மார்க் கார்னே. ஓகே, மார்க் கார்னே. ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனடாவினுடைய பிஎம். ஓகே, ஸோ இது ஏன் வந்து ரீசெண்டா நியூஸ் நடந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 51st G7 சமிட் எங்க நடந்தது? கனடாவில் நடந்தது. ஓகே, நம்மளுடைய பிஎம் வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு. ஞாபகம் இருக்கா? 3 கண்ட்ரிக்கு போயிருந்தாரு. சிசிசி, குரோஷியா, அப்புறம் வந்து சைப்ரஸ், அதுக்கப்புறம் கனடா. ஓகே, ஸோ இங்க போனவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் நமக்கும் வந்து பெரிய சண்டை போய்கிட்டு இருந்தது. ஸோ இங்க இவர் வந்து புதுசா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கொண்டு போகும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஓகே, இது வந்து வந்திருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது இன்டர்நேஷனல் நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, யூகே பத்தி ஏதாவது வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இல்ல இஸ்ரேல் இல்ல யூஎஸ்ஏ பத்தி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா வந்து இது வந்து கனடாவோட பிரைம் மினிஸ்டர் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல விஷயம். ஓகே, எஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வந்து 130வது இடம். ஓகே, 130. ஓகே, இது வந்து 130 அப்படிங்கிறது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனிநபர் வருமானம். ஓகே, பெர் கேபிட்டா இன்கம் வச்சுதான் வந்து இது பண்ணுவாங்க. இந்தியா வந்து 130. ஸோ என்னதான் வந்து 4th ஜிடிபில இருந்தாலும் பெர் கேபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பேக்ல இருக்கும். ஸோ இது எதுக்கு கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, குளோபல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகே, அடுத்தது வந்து யுனைடெட் நேஷன் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நைரோபி, கென்யால இருக்கு. ஸோ இப்போ எதுக்காக நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா ரீசெண்டா வந்து எங்கடாது ரீசெண்டா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க இந்த மீட்டிங் நடந்தது இல்லையா? இங்க G30 பிரேசில்ல. ஓகே, சோ அதை பத்தின ஒரு நியூஸ்ல வந்து வந்திருக்கு. G30 பிரேசில்ல நடந்துச்சு. ஓகேங்களா? G33 எங்க நடக்க போகுது? இந்தியாவில. ஓகே, 2028 இந்தியால G33 அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகே, இது வந்து அடிஷனலா நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து செகண்ட் டைம் ஹோஸ்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஆமா, செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து 2002ல 2002ல சாரி 2022 எழுதிட்டுனா 2002ல 8th G COP30 அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? 2002ல. ஓகே, COP 21 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். COP 21 அப்படிங்கிறது ஒரே நிமிஷம். COP 13 நினைச்சேன். 8th COP. ஓகே, கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டி. COP 21 அப்படிங்கிறது முக்கியம். இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து சைன் பண்ணோம். ஓகே, நம்மளும் பிரான்ஸும் சேர்ந்து. ஓகே, அது சம்பந்தமான நியூஸ் வந்திருக்கு. ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியான நியூஸ். ஓகேவா? இது வந்து எல்லாராலையும் அட்டன் பண்ணிருக்க முடியும், ரெகுலரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, இந்த வேவ் சமிட் நடந்துச்சு இல்லையா? வேவ் சமிட் நடந்துச்சு இங்க மும்பைல. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. 400 கோடி எதுக்காக அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக 400 கோடி இங்க மும்பை கிடையாது, ஒரு எக்ஸாக்டா ஒரு இடம். ஓகே, அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, அங்க ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் ரெகுலரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஈஸி லெவல் தான். ஓகேவா? அடுத்தது இதுவுமே வந்து ஈஸி தான். ஓகே, இதெல்லாம் படிச்சது இருக்கணும். இதெல்லாம் வந்து மஸ்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ஓடது என்ன அப்படிங்கிறது படிச்சு வச்சிருந்துருக்கணும் கம்பல்சரி. ஓகே, 81. ஓகே, 81. அடுத்தது ஓகே, ஸோ இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து செட்டா கிடையாது, செப்பா. ஓகே, செப்பா தான் கேட்டாங்க. யாராவது கன்ஃபார்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க. செப்பா கேட்டாங்களா, செட்டா கேட்டாங்களா? ஏன்னா செட்டா தான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா யூகே. செப்பா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா UAE. ஓகேங்களா? UAE. செப்பா அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக்
பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அது வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட். இது வந்து 2022ல போட்டோம்னு நினைக்கிறேன் யுஏஇ கூட. சோ அதை வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவன் கேள்வி பார்த்துட்டீங்க அப்படின்னா சிசி சாரி சிஇடிஏ சிஇடிஏ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஓகே, இதுல கன்ஃபியூஸ் ஆகல அப்படின்னா ஆப்ஷன்ல யூகே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கா, யுஏஇ ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கா. யுஏஇ ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கா. நான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா யூகேன்னு கொடுத்துட்டேன். ஆனா ஆன்சர் வந்து யுஏஇ தான். ஓகே, செப்பா வந்து யுஏஇ தப்பா போட்டேன். போச்சா, கண்ணுக்கு முன்னாடி ஒரு மார்க் அப்படிங்கிறது போயிருச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, லிக்விடிட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீமோட லாக்இன் பீரியட் கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகேவா? ஹார்ட் லெவல் தான். ஸோ ரெகுலரா நல்லா படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இது தெரியல, நான் போடல. ஓகே, ஸோ அதனால வந்து எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஐசிசி வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட இது பண்ணியிருந்தாங்க உமன் கிரிக்கெட்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிலிவர் யூனிலிவர் ஞாபகம் இருக்கா? யூனிலிவர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து செகண்ட் வந்து கூகுள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஈஸியானா ஈஸியா, இது வந்து ஈஸி, இது வந்து ஈஸி, இதுவும் ஈஸியா. ஓகேவா? அடுத்தது வந்து ஓகே. சோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கும். மவுண்ட் மக்காலு எங்கடா இந்த பேர் வந்துச்சு, தேவையில்லாம ஒரு பேர் வந்திருக்கே அப்படின்னு. இது வந்து திபெத் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஆன்சர் வந்து ஆக்சுவலா நேபாள் தான். நானே வந்து ஃபர்ஸ்ட் நேபாள் அப்படின்னு போட்டுட்டு சோ என்ன நினைச்சேன்னு தெரியல. எதுக்கு இந்தியா மிக்ஸா, இந்திய சம்பந்தம் இல்லாம எதுக்கு கேட்க போறாங்க? நேபாளுக்கும் திபெத்துக்கும் சம்பந்தம் என்ன சொல்றது? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை இந்தியா இன்வால்வ் ஆகிறதுனால கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி போய் மாத்தி விட்டேன். மேக்சிமம் வந்து ஹிமாலயால இருக்கிற ரீஜியன் மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேபாளோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. சரி, தெரிஞ்சிருந்தும் இது வந்து தப்பு பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின். ஓ 2 மாசத்துக்கு, சரி 2 மாசங்க. ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இல்லைங்க, காட்டுறேன். ஒரே நிமிஷம். ஆஹ் இவர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் ஆஹ் சோ இந்த நியூஸ் நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? 8 மவுண்டனோ 9 மவுண்டனோ. இவர் வந்து பரத் தெம்மினேனி. ஓகே, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருப்பாரு. ஆந்திராவை சேர்ந்த நபர். இவர் வந்து கிளைம் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? சோ அதுல வந்து ஒரு மவுண்டன் தான் வந்து இந்த மவுண்ட் மக்காலு. தெரியுதா இங்க? மவுண்ட் மக்காலு. ஓகே, மேபி இதுல இருந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நான் என்ன கேட்பாங்க அப்படின்னா மவுண்ட் எல்பரஸ் கேட்பாங்கன்னு நினைச்சேன். எல்பரஸ் வந்து ரஷ்யால இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சின்ன பையன் 6 வயசு 8 மாசம் பையன் ஒருத்தன் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா கிளைம் பண்ணியிருந்தான், ஒரு சின்ன பையன். மேபி அதை கேட்பாங்க, இல்லைன்னா வந்து ஹைட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். சோ மவுண்ட் மக்காலு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து எஸ் டிஃபிகல்ட் தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ டிஃபிகல்ட் லெவல் போட்டலாம். அடுத்தது ஸ்வச் நாரி ஷக்ட் பரிவார் அவியர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இது என்னன்னு தெரியல. ஓகே, அது என்னன்னு மட்டும் பாத்துங்க. அடுத்தது ஆட்டோபயோகிராஃபி. இது எனக்கு தெரியலங்க. நேஷன் இன் மேக்கிங் ஆட்டோபயோகிராஃபி. ஓகேங்களா? இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இவர் வந்து நேஷன் இன் மேக்கிங், இது வந்து இவரோட பயோகிராஃபின்னு நினைக்கிறேன். பிஎம்மோட பயோகிராஃபின்னு நினைக்கிறேன். எடுங்க ஒரு நிமிஷம் செக் பண்ணினா. நேஷன் இன் மேக்கிங், நேஷன் இன் மேக்கிங் புக். நேஷன் ஆட்டோபயோகிராஃபி பாத்தீங்களா? சுரேந்திரநாத் பானர்ஜி. இது யாரை பத்தினது அப்படின்னா பிரிட்டிஷ் காலனி. ஓகே, பிரிட்டிஷ் ஏரா. ஓகே ஓகே ஓகே, அரௌண்ட் 1925 அந்த இது காலகட்டத்தில் எடுத்தது. ஓகே ஓகே, எனக்கு இது தெரியலங்க, சீரியஸாவே தெரியல. அதனால வந்து நான் அட்டன் பண்ணல. ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இது எப்போ லான்ச் பண்ணாங்க? இந்த புக் வந்து எப்போ நியூஸ்ல எப்போ வந்துச்சு? வெயிட்.
ரிலீஸ் டேட் என்னடா இது? இது பழைய புக்கா? பப்ளிஷ்ட் இன் 1925. இது எதுக்கு கேட்டாங்க? 55 இயர்ஸ் ஓல்டு. சாரி 50 இயர்ஸ். மித் ஆஃப் ஓகே நேஷனலிசம். ஓகே இது எது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் புலப்படவில்லை. குழப்பமாக தான் இருக்கு. ஓகே அடுத்தது வந்து அடுத்தது வந்து லார்ஜஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே 1980. ஓகே இது வந்து சும்மா கெஸ் பண்ணிருந்தாலும் நீங்க போட்டிருக்கலாம் சைனா. ஸோ சைனா வச்சு போட்டிருக்காங்க. நான் த்ரீ கார்ஜியஸ் டேம் வச்சு கேட்பாங்க, பிரம்மபுத்திரா அந்த ரீஜன் வச்சு கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதை கேட்கல. இதை கேட்டிருக்காங்க சம்மந்தம் இல்லாம. அடுத்தது இது பேர் என்ன? சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் என்னது மறந்துருச்சே. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். சிடிஎஸ்எல். எஸ் சிடிஎஸ்எல். ஓ சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ். ஓகே இது வந்து ஒரு இது மாதிரி. அது பேர் என்ன? ஒரு டேட்டா சென்டர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ரெகுலேட்டரி கம்யூனிகேஷன் சம் கீ பாயிண்ட்ஸ். ஓகே மீட்டிங் மீட்டிங் எம்ஓயு. ஓகே ஐஏஎம். ஓகே ஸோ இது வந்து லான்ச் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதுனால வந்து மேக்ஸிமம் வந்து கெஸ் பண்ணி போட்டிருந்தா கூட இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து இது வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் லெவல். ஸோ சிஎம் ஒடிசா. ஒடிசாவோட சிஎம் வந்து ஏன் கேட்டாங்க? நான் பீகாரை பத்தி ஏதாவது கேட்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒடிசாவை பத்தி கேட்டிருக்காங்க. மோகன் சரண் மஜி. ஓகே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்க. நிறைய பேர் நவீன் பட்நாயக் போட்டிருப்பீங்க. இவர் தான் வந்து இந்தியாவோட செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் சிஎம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூட்டான். சாரி சிக்கிமோட பூட்டான் சிக்கிமோட சிக்கிமோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். அவர் பேர் வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. ஆப்ஷன்ல கொடுத்தாங்க அப்படின்னா போட்டிருப்பேன். ஓகே அது விஷயம் கிடையாது. மேபி ஏன் இப்படி போட்டாங்க தெரியல. இது வந்து ஒரு ஹிஸ்டரி. ஓகேங்களா? 2001 இருந்து நவீன் பட்நாயக் தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. ஸோ ரீசெண்டா வந்து நம்மளுடைய கார்த்திகேய பாண்டியன் அவர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அங்க வந்து இவரோட பர்சனல் பிஏ மாதிரி இருந்தாரு. ஸோ அவர் வந்து பிரச்சாரம் வந்து பயங்கரமா எகெயின்ஸ்டா பண்ணி தோக்கடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு ரீசெண்ட் டைம்ல 5 விக்கெட்ஸ் இன் 5 கன்செகட்டிவ் பால்ஸ். ஓகே இதுல T20 இல்லைங்க. நல்லா பாத்துங்க T20ல. ஓகே ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அயர்லாண்டை சேர்ந்த கர்டிஸ் சாம்பர். ஓகே ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு பேர் என்ன? பேட் கம்மின்ஸும் ககிசோ ரபாடா. ரெண்டு பேர் தந்துருந்தாங்க. ஸோ எங்கேயோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா T20 வரும்போது இப்ப ரீசெண்டா நடந்ததுதான் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இவர் பேர் எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். ஒரு நிமிஷம். இந்த இவர் இருக்காரு இல்லையா? அவர் பேர் என்ன? கர்டிஸ் சாம்பர். ஓகே அயர்லாண்டை சேர்ந்த ஒரு பவுலர். ஸோ அவர் வந்து இங்க பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ அதனால வந்து நான் இது வந்து ஆக்சுவலா கெஸ்ல தான் போட்டேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வரமாட்டாங்க. சின்ன கெஸ்ல போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆனா வந்து இது வந்து ஓகே ஆயிடுச்சு. நல்ல விஷயம். கெஸ் ஒர்க்கும் அப்படிங்கிறது எலிமினேட் பண்ணி தான் போட்டது. சும்மா வந்து கண்ண மூடிட்டு போறது கிடையாது. ஓகேங்களா? அதுவும் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடிக்கடி கிறுக்கு பிடிச்சிருது. ஓகே பிரதான் மந்திரி கிராம் சட்டக் யோஜனா. இது வந்து ரோடு போடும் திட்டம். ஓகே ரோடு போடுற திட்டம் 75,000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? 75,000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருந்தாங்க. இது வந்து 4th ஃபேஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2000 சம்திங்ல அப்படின்னு நினைக்கிறேன். இது எனக்கு 4th ஃபேஸ். இது வந்து பெரிய இது ஞாபகம் இல்லை. ஓகே சோ இது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த கிருஷி சிஞ்சை யோஜனா நான் வந்து என்னோட வீடியோலயே நிறைய டைம் சொன்னேன். 1600 crore. ஓகேங்களா? குளங்களை வந்து பராமரிக்கிறது. ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? ஆப்ஷன்ல வந்து 1600 தந்திருந்தாங்க, 2500 தந்திருந்தாங்க, 3500 தந்திருந்தாங்க. மத்த 2 ஆப்ஷன் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ஆனா வந்து எனக்கு வந்து எனக்கு ஷூரா வந்து தெரியல. நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸரே போடல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸரே போடல. சரி எதுக்கு நம்ம தேவையில்லாம போட்டுக்கிட்டு அப்படின்னு. ஏன்னா சுத்தமாவே வந்து எனக்கு படிச்சது ஆனா மைண்ட்ல ஞாபகம் இல்ல. ஓகே. பி ரெடி. பி ரெடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சம்பந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட். இது வந்து வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து இது பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து இது வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஆர்பிஐ போட்டிருப்பீங்க. தப்பு. சோ அடுத்து வந்து நிவேஷிக் டிவி. ஓகே. நிவேஷக் அப்படி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவேர்னஸ் யார் கண்டக்ட் பண்றா? ஐஇபிஎஃப்ஏ. ஓகே. 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எவ்வளவு டைம் நான் சொல்லியிருக்கேன். நிவேஷக் டிவி. நிவேஷக் சிவிர். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 சென்டர் வந்து ஹைதராபாத் இதுல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க 3 இது. சோ இது எல்லாமே வந்து ஐஇபிஎஃப்ஏ. சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்கிளைம்டு டெபாசிட்ஸ், அன்கிளைம்டு டிவிடெண்ட், சார் அன்கிளைம்டு டிவிடெண்ட் இதை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் இது கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நிவேஷக் தீதி அப்படிங்கிறது பெண்களுக்கானது. ஓகே. தீதி அப்படின்னா பெண். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் அவார்ட்ஸ் டீச்சர்ஸ் எப்ப இருந்து தந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருந்தது. 1968ன்னு போட்டேன். ஆப்ஷன்ல வந்து 1958 இருந்திருக்கு. 1968. சோ எப்படி வந்து கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து மாத்தி வச்சா எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்களா? இதுதான். சரி நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம் அப்படின்னா, கொஸ்டின் செட் பண்றவங்க எவ்வளவு யோசிப்பாங்க? சின்னதா ஒரு டி 2மே சிமிலரா இருக்கு அப்படின்னா, அதுதான் ஆன்ஸரா இருக்கும் அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம நினைக்கலாம். ஆனா வந்து அது சொல்ல முடியாது. அதுவும் ஒரு ட்ராப்பா கூட இருக்கும். ஓகே. சோ இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகேங்களா? இதுவும் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூரல் கிடையாது. அர்பன்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. எவ்வளவு சிட்டில? 19. ஓகே. ரூரல் வந்து ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 சிட்டில வந்து இதுல வந்து கனெக்ட் பண்ணிருந்தாங்க. 31 இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இன்ஃப்ளேஷனோட பேஸ் இயர் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. ஓகே. இது வந்து கன்சியூமர் பிரைஸோட இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா? அத வந்து பேஸ் இயர் வந்து ஒரு நிமிஷம். பேஸ் இயர் வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. அதுக்காக வந்த ஒரு கேள்விதான். ஓகே. சோ அதனால வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் தான். பட் ஆனா போட்டிருந்திருக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவெல்லாம் ஒண்ணும் போடுறதுக்கான இது கிடையாது. சோ இது வந்து எனக்கு ஐடியாவே இல்ல. இந்த கொஸ்டினுக்கான ஐடியா அப்படிங்கிறது எனக்கு இல்ல. ஆனா நான் வந்து போட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொசாம்பிக் இல்ல மொரிஷியஸ் கூட வந்து ரீசெண்டா ஒரு 18th இது வந்து கண்டக்ட் பண்ணிருப்போம். ஞாபகம் இருக்கா? நேவல் இது வந்து கண்டக்ட் பண்ணிருப்போம். சோ மேபி அதுவோ அப்படின்னு நினைச்சு நான் போட்டேன். ஆனா அது தப்பாயிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாட்டோலா ஜிஐ டேக் யார் வந்து வாங்கியிருக்காங்க? எந்த இதை வச்சு வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் வந்து பீகார் கொடுத்திருந்தாங்க. பீகார், அஸ்ஸாம் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குஜராத் கொடுத்திருந்தாங்க. கரெக்டா தெரிஞ்சவங்க குஜராத் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஓகே. எஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸ் இப்ப மட்டும் இல்ல. அடுத்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் வரும். ஓகேங்களா? ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் வரும். நல்லா படிச்சு வச்சுங்க. சத்யஜித் ரே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட் அவுட் கேட்டிருந்தாங்க. யார் வந்து நோபல் பிரைஸ் இது வரைக்கும் வாங்கல அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து கேட்டிருந்தாங்க. ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது வந்து சி.வி. ராமன். இவர் வந்து 2013 சாரி 1913 நினைக்கிறேன். இவர் வந்து 1930 அந்த சம்திங். அடுத்தது வந்து கைலாஷ் சத்யாத்ரி. இவர் வந்து பீஸ் வாங்கினார் 2013 நினைக்கிறேன். அடுத்தது வந்து அபிஜித் பானர்ஜி வந்து 2019. ஓகே. இஸ்தர் தஃப்லோ, அபிஜித் பானர்ஜி 2 பேரும் சேர்ந்து வாங்கினாங்க. சத்யஜித் ரே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சில பேருக்கு வந்து சத்யஜித் ரே சினிமால வந்து ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் வரும். இவர் பெரிய சத்யஜித் ரே அப்படின்னு. சோ அது ஏன் அப்படின்னா அவர் வந்து சினிமா ஒரு ஃபேமஸ் ஒரு ஃபிலிம் மேக்கர். அவர் தான் வந்து இந்தியாவில பிலிம்க்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கினது வந்து அவர் ஒருத்தர் தான். ஓகேங்களா? பத்தர் பாஞ்சாலி இது எல்லாமே வந்து மார்டின் ஸ்கார்செஸி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இவரோட என்ன சொல்றது ஒரு ஃபேவரட் சாரி இவர் வந்து பிரைஸ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து பெரிய ஆளு. சோ இவர் வந்து பிரைஸ் பண்ணிருப்பாரு. இவரோட படங்கள் நான் நிறைய பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சத்யஜித் ரே பெரிய ஆளு. ஓகேங்களா? சப்போஸ் சத்யஜித் ரே சினிமான்னு தெரிஞ்சிருந்தாலே நிறைய பேர் வந்து ஆன்சர் போட்டிருக்கலாம். ஏன்னா சினிமாக்கு தரல. நோபல் பிரைஸ் சினிமாவுக்கும் கிடையாது. அதனால போட்டிருந்திருக்கலாம். அடுத்தது வந்து மொராக்கோ. மொராக்கோ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டா டாட்டாவோட ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து மொராக்கோல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? சோ இது எப்படி கேட்டாங்க தெரியல. மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி. ஓகே. 2 சைடுமே
கோஆபரேஷன் மொராக்கோல ஓகேங்களா, தெரிஞ்சவங்க போட்டிருப்பீங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஃபுல்லி ஃபண்டட் வந்து எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு சத்தியமா தெரியல, நான் அட்ரை பண்ணல. எனக்கு தெரியல, உண்மையாலுமே தெரியல, அதனால நான் அட்டன் பண்ணல. ஓகே, நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா படிச்சவங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் தான். ஸோ அடுத்தது வந்து இது அது பேர் என்ன, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் வந்து ஐஸ்லாந்து. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஸோ ஐஸ்லாந்து, அதுக்கப்புறம் அயர்லாந்து, அதுக்கப்புறம் நியூசிலாந்து. மூணுமே வந்து லேண்ட். நான் இப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஐஸ்லாந்து, அயர்லாந்து, நியூசிலாந்து. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த ஆட் ஒன் அவுட் தான். இதுவும் ஆட் ஒன் அவுட் தான். ஸ்வச் சிட்டில வந்து எது இல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. விஜயவாடா. விஜயவாடா இல்ல, நொய்டா, விஜயவாடா, அப்புறம் வந்து இன்னொரு 4, 5 சிட்டி சூரத் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து எது இல்லைன்னு கேட்டிருந்தாங்க டாப் 5ல. ஸோ விஜயவாடா ஆன்சரு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் தான். இது எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2018 எஸ்டாப்ளிஷ்டு இன் established a dash quasi judicial system. ஓகே, டயர் 3. இது தெரியலங்க, டிஃபிகல்ட் தான். அடுத்தது வந்து இது கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னா குவாண்டம் சிட்டி கேட்கல, குவாண்டம் ஏதோ ஒண்ணு வந்து கேட்டாங்க. குவாண்டம் சிட்டி கேட்கல, குவாண்டமோட ஏதோ ஒரு மீட்டிங் நடந்தது எங்கன்னு கேட்டிருந்தாங்க. நியூ டெல்லி. நியூ டெல்லி. ஓகே, கொஸ்டின் தப்புன்னு நினைக்கிறேன். அடுத்தது டைவிங் வெசல். ஓகே, ஹிந்துஸ்தான் ஷிப்யார்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணது ஐஎன்எஸ் நிஸ்தார். ஐஎன்எஸ் நிஸ்தார். ஓகே, இது வந்து நான் வந்து என்னோட வீடியோல நான் ஒரு டைம் சொல்லும்போது நான் வந்து ஹிம்கிரி அப்படிங்கிற ஞாபகத்துல வந்து கார்டன் ரீச் பில்டர்ஸ் இன்ஜினியர் சொல்லியிருந்தேன். கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டுருந்தாரு, ப்ரோ இல்ல ப்ரோ இது ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படின்னு. எனக்கு மண்டையில வந்து நல்லா பதிஞ்சிருச்சு ஐஎன்எஸ் நிஸ்தார். ஓகேங்களா. அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் இது வந்து ஃபெடரேஷனுடைய வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுது 2027 கேட்டிருந்தாங்க. 2027 இந்தியால. ஓகேங்களா. இது வந்து ரெகுலரா படிக்கிறவங்க ஈஸியா போட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, இது வந்து கனடால நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நடந்துட்டு இருக்கிறது கனடால நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் மேபி இது கேட்டேன், பேரா அத்லெட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா சவுத் கொரியா நினைச்சு சீதல் தேவியும் அப்புறம் இன்னொருத்தங்க 2 பேரும் தான் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்தாங்க. மேபி ஐபிபிஎஸ் கிளர்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவனே கேட்டிருந்தான், காங்ஸ்பர்க் ஓஸ்லோ. ஓஸ்லோ அப்படிங்கிறது எங்க இருக்கு, நார்வேல இருக்கு. ஓகேங்களா, நார்வேல இருக்கு. சோ இது வந்து ஈஸியா வந்து நம்ம போட்டிருந்திருக்கலாம். ரெகுலரா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஸ்லோ அப்படிங்கிறது நார்வேவோட கேபிட்டல் போட்டிருந்துக்கலாம். அடுத்து வந்து துர்கேஸ்வர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்து வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ். ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் வந்து என்ன போட்டேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்னு போட்டேன். சரி, ஏன் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் போட்டேன் அப்படின்னா இப்ப டாலர் கிளியரன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் தான் வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா, டாலர் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ஐஎஃப்எஸ்சில, ஐஎஃப்எஸ்சிஏ, ஐஎஃப்எஸ்சிஏல. ஆனா இது வந்து பார்த்தா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ். ஸோ இது என்ன இன்னொன்னு அப்படின்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எப்படா ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, ஒருவேளை இது இருக்காது அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான். அடுத்தது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. நொமாடிக் எலிஃபென்ட். இந்த இது வந்து தெரியல அப்படின்னு என்ன சொல்றது. நொமாடிக் எலிஃபென்ட்டும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் இருக்குமே நொமாடிக் எலிஃபென்ட் 17th, அப்புறம் இன்னொரு 22nd. அது பேர் என்னங்க, ஐயோ உலான் பட்டார்ல நடந்துச்சு. உலான் பட்டார்ல நடந்துச்சு. நொமாடிக் எலிஃபென்ட், அப்புறம் கான்குவெஸ்ட். இல்ல கான்குவெஸ்ட் இதோடது. ஆமா ஆமா, கான்குவெஸ்ட் தான், கான்குவெஸ்ட். கான்குவெஸ்ட். ஓகேங்களா. 22/17 நொமாடிக் எலிஃபென்ட் மங்கோலியாவோடது. ஓகேங்களா. ஹூ வின் 25வது ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குர்பிரீத் சிங். ஓகேங்களா. இவர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. சரிங்களா. நான் வந்து இதை அட்டன் பண்ணல. ஓகே, 16th ஏசியா ஷூட்டிங் வந்து எங்க நினைச்சு அப்படின்னா கசகஸ்தான் நினைச்சு. குர்பிரீத். ஓகே, இது வந்து டிஃபிகல்ட் தான், ஹார்ட் லெவல் தான். அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் போடுறதுக்கு. அதனால வந்து நல்லா படிச்சிருந்தவங்க உண்மையா போட்டிருப்பீங்க. அடுத்து ஜல் சக்தியோட ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் யாரான்னு கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகேங்களா. ஜல் சக்தியோட கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் வந்து இது கொடுத்திருந்தாங்க, சிஆர் பட்டேல் கொடுத்திருந்தாங்க. சிஆர் பட்டேல் கொடுத்திருந்தாங்க. இவரை எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருக்கும். சோ அதான். ஓகே, அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா அடுத்து என்ன 40 கேள்வி முடிச்சிட்டோமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரி கிரிப்டோ பேமெண்ட், ஓகே கிரிப்டோ கரன்சி பேமெண்ட் வந்து டூரிசத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க, பூட்டான். ஓகேங்களா. இதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. சாரதா சின்ஹா
இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன் வாங்கினாங்க. ஓகே, ஆர்ட் கேட்டகரி. ஓகே, மேக்ஸிமம் வந்து ஆர்ட்டுக்கும் சோசியல் ஒர்க்குக்கு தான் தருவாங்க. ஆனா ஆப்ஷன் வந்து ரெண்டுமே வச்சிருந்தாங்க, ஆர்ட் சோசியல் ஒர்க் ரெண்டுமே வச்சிருந்தாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க புத்திசாலி. அடுத்தது ஆர்வி கில்ட் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே வந்து என்னோட இதுல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கில்ட் அக்கௌண்ட்டை பத்தி. ஆனா எனக்கு இது வந்து ஆன்சர் தெரியல. ஓகேங்களா, நான் போடல. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து ஒன்னு நினைக்கிறேன். இது கொஸ்டின் என்ன? அண்டர் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் கில்ட் ஸ்கீம் அண்ட் இண்டிவிஜுவல் கேன் ஓப்பன் ஒரு அக்கௌண்ட் தான். கில்ட் அக்கௌண்ட் ஒன்று தான். மேபி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து இதுல ஞாபகம் இல்லை. ஓகே, இது வந்து பெரிய தப்புன்னு பண்ணுங்க. இது என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, சேவிங் ஸ்கீம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஆஹ் இது வந்து ஆக்சுவலா சீத்தல் சர்மா இருக்காங்களே, அவங்க வந்து சொன்னாங்க. ஓகே, அவங்களோட வீடியோ வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு எனக்கு 3 அப்படிங்கிற ஞாபகம். அது ஸ்கிரீன்ல பார்த்தேன், ஆனா வந்து ஞாபகம் இல்ல. ஓகேங்களா, அது பெரிய என்ன சொல்றது, அது பெரிய அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லி மைண்ட்ல பெருசா ஏத்திக்கல. ஆனா வந்து இதுவும் வந்து உட்கார வச்சிருச்சு, மனசு கஷ்டமாயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது எலிஜிபிள் 2 லட்சம் கேசிசில வந்து கொலாட்டரல் ஃப்ரீ லோனுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள் கேட்டாங்க. பால்ட்ரி பால்ட்ரி அப்படிங்கிறது கோழி பண்ணை, ஃபிஷரி. ஓகேங்களா, இது ரெண்டும் தெரிஞ்சதால நீங்க ஆள் அப்படின்னு போட்டுக்கலாம். இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே 23 செப்டம்பர். ஆயுர்வேதா டேவும் 23 தான். ஆயுர்வேதா டேவும் 23 தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்த யோகா டே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கங்க. அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, எக்ஸெப்ஷன் எதுக்கு காட்டன் இம்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 31 வரைக்கும் இருந்தது, ஒரு 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, எவ்வளவு பர்சன்டேஜ்? 11%. ஓகே, இன்னொரு கொஸ்டின் இது நம்ம இப்பவே பார்த்து வச்சுக்கலாம். மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் ஃபார் காட்டன் 8000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐவிபிஸ்ல கேட்டு கிளர்க்ல கேட்டா எஸ் இதுதான் 8110. ரீசெண்டா இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 8110. இது எதுக்காக அப்படின்னா லாங் ஸ்டேபிள் காட்டன், மீடியம் ஸ்டேபிள் காட்டன் அப்படிங்கிறது வந்து 7710. 7710 8110. ஓகே, இந்த 0 வச்சுக்கேன். இது சேம் 7781 பிளஸ் 4. ஓகேவா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, படிச்சு வச்சுக்கணும். உம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். அவசியம் ஒர்க் ஆக மாட்டேது. ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து இந்தியா யூரோப்பியன் யூனியன் லான்ச் 2 மேஜர் இன்னோவேஷன். ஓகே ஓகே, கரெக்ட் 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 கரெக்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் லிட்டர் அப்படிங்கிறது குப்பை. ஸோ இதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் 2 போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் லிட்டரும் அப்புறம் வேஸ்ட் டு ஹைட்ரஜன். ஓகே, வேஸ்ட் இலத்தலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது மொத்த வேஸ்ட் எல்லாம் இருந்து ஹைட்ரஜன் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது. இல்ல 2 டெக்னாலஜி 391. இது வந்து நிறைய ஆலிவ் போர்ட்ல மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டைம் இந்த கொஸ்டின் இது வந்துருச்சு. ஓகேங்களா, தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வரேன். அடுத்தது வந்து இந்த 2 கொஸ்டின் இருக்கா. ஓகே, 49 கொஸ்டின் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லது, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா டேஷ் ரிசீவ்டு இன் ஸ்பேஸ் அப்ரூவ்டு ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் சேட்டலைட் இன்டர்நெட் திஸ் மார்க்ஸ் மேஜர் ஷிஃப்ட். ஓகே, இது வந்து 2028 இருந்து இவங்க வந்து சேட்டலைட் அதை பிராட்பேண்ட் இது வந்து கொடுக்க போறாங்க. ஓகேங்களா, யாரு? ஆனந்த் டெக்னாலஜி ஹைதராபாத்ல இருக்காங்க. ஓகே, ஆனந்த் ஹைதராபாத் சரி இருக்காங்க. இவங்க தான் வந்து கொடுக்க போறாங்க 2028 இருந்து. ஓகே, இன்ஸ்பேஸ் வந்து பர்மிஷன் தந்திருக்காங்க. இன்ஸ்பேஸோட வச்சு நிறைய நியூஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இதுக்கு தந்திருப்பாங்க, டெஸ்லா, அவங்க பேர் என்ன, ஐயோ, ஸ்பேஸ் எக்ஸ்க்கு தந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க. ஓகே, சோ இதுல வந்து நான் வந்து ஒரு சில சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுதான். எதுனா அந்த அது பேர் என்ன, அது அது என்னடா அது, அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எக்ஸ்டெண்டட் இயர் இருக்கு இல்லையா, அது வந்து அட்டன் பண்ண 5 வருஷம் போட்டேன், 5 இயர்ஸ் போட்டேன். அது வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஓகே, சோ இனிஷியல் 5 இயர்ஸ், அதுக்கப்புறமா எப்படி 5 இயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டுருந்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த செப்பா வந்து யுஏஇ நான் வந்து யூகே போட்டேன். ஓகே, இது தப்பு, இதுதான் கரெக்ட்.
போச்சு. ஓகேங்களா. அப்புறம் 1, 2 தப்பு பண்ணிட்டேன். ஓகே. மொத்தம் வந்து 36 அட்டெண்ட் பண்ணதுல வந்து 31 32 கரெக்ட். சரிங்களா. 31 32 கரெக்ட். ஆனா எனக்கு வந்து சில இதுல 31 கரெக்டா இருக்கு. ஆனா வந்து எனக்கு அந்த 2, 3 மார்க் விட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா உறுத்திட்டே இருக்கு. என்ன பண்றது? அதுதான். அது வந்து ஆக்சுவலா எல்லாருக்குமே இருக்கும். சப்போஸ் நீங்க ரீசனிங்ல வந்து நல்லா படிக்கிறவங்களா இருப்பீங்க. உங்க அட்டெம்ப்ட் வந்து நல்லா இருக்கும். மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஆனா வந்து உங்களால ஒரு சிலர் வந்து ஐயோ நம்ம இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு குறையாவே இருக்கும். அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ரீசனிங்ல நெறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 பிளஸ் போட்டாங்க. ஆனா வந்து 25 பிளஸ் போட்டவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா நான் நல்லா ரீசனிங் கூட என்னால வந்து 30 பிளஸ் போட முடியல அப்படின்னு சொல்லி. நான் 25 பிளஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா வச்சுங்களேன், நான்லாம் ஜாலியா இருந்திருப்பேன். சோ அதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே. சோ இதோட இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். சோ அவ்வளவுதான். ஓகே. சோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா பை பை.